ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்துங்க. நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் சனிக்கிழமைக்கான நமது அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி அமையும், அலுவலக பணிகள் எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி சிறப்பாக அமையும் என அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக நமது தனித்துவமான ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அதை தொகுத்து வழங்க இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை தவறவிட மாட்டீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள். நீங்கள் ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க. அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க. ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி IAM அப்படின்னு போட்டு சேர்த்திக்கிங்கன்னா போதும். உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா IM மீனம் அப்படின்னு போடலாங்க. அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி, அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள், குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி, நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி IM அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடையணும் அப்படின்னா சித்தர்கள் அதுக்கு வழி சொல்லியிருக்காங்க. அது 2 வழி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக, நீங்கள் உங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க. இரண்டாவதாக, உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். சிம்பிளாக தெரியக்கூடிய இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மிகப்பெரிய மன உறுதி வேணும். எனவே இந்த 2 சித்தர்கள் வாக்கின்படியும் நீங்கள் உங்களது வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணுங்க. அதை பற்றின விஷயங்களை எங்கள் கூட கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 15ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலே ராசிதிபதி குரு பகவான் வலுவாக இருக்கிறாருங்க. 2ஆம் இடத்துல ராகு புதன் சூரியன் சேர்க்கையும் 3ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் இருக்கிறார். இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்கள் எப்பாடுபட்டாவது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் யோசனை செய்து நேரத்தை வந்து கடத்தக்கூடாதுங்க. கொஞ்சம் செயல்பாடுகளை வேகத்தை கூட்ட வேண்டியது அவசியம். குடும்ப உறுப்பினர்களின் எதிர்பார்ப்புகள் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் நிறைவேற்ற கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இன்றைய தினம் ரொம்ப அவசியம் நண்பர்களே. சேவிங்ஸ் தொடர்பான சிந்தனைகள் இன்றைய தினம் உங்கள் மனசில் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளணும். அதன் மூலமாக உங்களுக்கு சேமிப்பு திறனை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அது உங்கள் ஃபியூச்சருக்கு உதவும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்போடு இன்றைய பணிகளை மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க. ஒத்துழைப்பு இன்னைக்கு பெருகும் நாளாக உங்களுக்கு அமைது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிமையான நல்ல சூழ்நிலைகள் பெரும்பாலும் உங்களுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்தால் மட்டுமே கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில சில சலிப்பு சங்கடங்கள் வரலாம். எனவே கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சகோதரர்களுக்கு இடையே வந்து மோதல்கள் தேவையில்லாமல் வருவதற்கு இடம் தரக்கூடாதுங்க. கொஞ்சம் உடன்பிறந்தவர்களுடன் அனுசரித்து போகிறது நல்லது. அலுவலக பணிகளை உயரதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு நிறையவே இருக்கு நண்பர்களே. எனவே மிகச்சிறப்பான அலுவலக பணிகள் உங்களுக்கு காத்திருக்கு. இன்றைய தினம் உடலில் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படலாம். ஆனால் அது நீங்கிவிடுங்கிறதுனால கவலைப்பட தேவையில்லைங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் இன்றைய தினம் அதன் மூலமாக அனுபவங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வெவ்வேறு வகையில் உங்களது செயல்பாடுகள் காரணமாக உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது பேச்சுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டு. நீங்கள் புகழடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களது அலுவலக பணியில் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது கருத்துக்கள் எல்லாருமே விரும்பி கேட்கக்கூடிய வகையில் இன்னைக்கு அமையும். அது வெற்றிகரமாக உங்களுக்கு இருக்கும் நண்பர்களே. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் இப்பொழுது உங்களுக்கு சாதகமான நல்ல முடிவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு சமுதாய பணிகளிலும் அதிக ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மேக்சிமம் வந்து சாதகமான நல்ல சூழ்நிலையில் தான் அமையும். வாழ்க்கை துணையுடனான இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையினுடைய லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் சலிப்பாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே.
உங்களது வாழ்க்கை துணையின் அந்த தேவை பட்டியல் வந்து பெருசாக இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்தை சிறப்பாக நீங்கள் ஒதுக்கி உங்களுடைய ஆளுமை திறனை மதிப்பிடுவதும் அவசியம் நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ரோஸ் கலர் யூஸ் பண்ணுறது லக்கியஸ் கலராக அமைங்க. நண்பர்களே, நமது மீனன்புடி ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருந்து நீங்கள் பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் நம்பர் 1 1ஆம் நம்பரில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைக்குங்க. ஒரு விதமான அசதி சோர்வு ஏற்பட்டாலும் அது நீங்கி விடுங்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. சோர்வு நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான ஈடுபாடு ஆர்வம் இன்னைக்கு சமுதாய பணிகள் ஏற்படுங்க. இன்றைய தினம் எதிர்பாராத சில அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படலாம். ஆனால் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அனுபவமே மிகச்சிறந்த ஆசன் என்பதால் அது இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு புகழ் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்குங்க. நல்ல ஒரு கெத்தான நாளாக அமையும். அலுவலக பணிகளை நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் அதிகங்க, மதிப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்களது கருத்துக்களை வந்து சொல்லும் பொழுது அதுக்குண்டான ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருக்குது அப்படின்னா, பஞ்சாயத்துகள் நிலுவையில் இருக்குன்னு அப்படின்னா, அது உங்களுக்கு இன்னைக்கு சாதகமான நல்ல முடிவு திருப்பங்கள் நிறைந்ததாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.